நாய் வெர்சஸ் நரி நகைச்சுவை போர். ஒரு பெரிய காடு. அங்குள்ள அனைத்து விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனா அந்த அமைதியை உடைத்த இரண்டு நபர்கள், ஒரு நாய், மற்றொன்று நரி. நாய் பெயர் பொன்னி, நரி பெயர் கிரிஷ். இருவரும் நகைச்சுவை பேசுவதில் பிரபலங்கள். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இருவருமே தாங்கள்தான் காட்டின் நகைச்சுவை ராஜா என்று பெருமைப்பட்டனர். ஒரு நாள் மந்தைகள், குரங்குகள், மயில்கள், யானைகள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், இவ்வளவு பேராசை, ஒரே ஒருவருக்குத்தான் பட்டம் கிடைக்கும். நாளைக்கு ஒரு போட்டி, யாரு அதிகம் சிரிக்க வைக்கிறாரோ அவருக்குத்தான் பட்டம். நாய் உடனே வாலாட்டி, சரி, எனக்கே பட்டம் எனக்கு தெரியும்னு சொன்னது. நரி சிரிச்சு, அட நாயே, நீ சிரிப்பை சத்தம் போட்டு பார்ப்பை, நகைச்சுவை மனதில் இருக்குன்னு பதில் சொன்னது. போட்டி நாள். அடுத்த நாள் காலை காட்டில் பெரிய மேடை அமைக்கப்பட்டது. அனைத்து விலங்குகளும் வரிசையா அமர்ந்திருந்தன. குரங்கு மைக்க பிடிச்சு அறிவிப்பு கொடுத்தது, காட்டின் நகைச்சுவை போட்டி இப்போ ஆரம்பிக்க போகுது. முதல் போட்டியாளர் நம்ம நாய் பொன்னி. நாய் மேடையில் வந்து வாலாட்டி மூச்சு விட்டது. என்னோட ஜோக்க கேட்டா யாரும் அமைதியா இருக்க முடியாதுன்னு சொன்னது. ஜோக் 1. ஒரு நாள் நான் வீட்டுக்காரன் பாஸ்தாவை சாப்பிட்டேன். அவன் கேட்டான், யாரு பாஸ்தாவை சாப்பிட்டது? நான் சொன்னேன், நான் பாஸ்ட் ஆ. குரங்கு சிரிச்சு கீழே விழுந்தது. யானை சிரிச்சு தும்பிக்கைய மூடிக்கொண்டது. அனைவரும் சத்தமா சிரிச்சாங்க. ஜோக் 2. நான் ராத்திரியில முழக்கமா குறைக்கிறேன். அப்போ நரி சத்தம் கேட்டு பயந்து போச்சான். அடுத்த நாள் கேட்டேன், என்னடா பயந்த என்ன? நரி சொன்னது, குரல் நல்லது, ஆனா பீட் மிஸ் ஆச்சு. பார்வையாளர்கள் கைத்தட்டல். இப்போ நரி மேடைக்கு வந்தது. மெதுவா வால் சுழிச்சு கண்ணாடி போட்டது. எனக்கு ஸ்டைல் முக்கியம், நகைச்சுவை செம்ம லெவல்னு சொன்னது. ஜோக் 1. நாயா, நீ ட்ரைனிங் பண்ற, சத்தமா குறைக்கிற. நானா சத்தம் இல்லாம கொண்டு போயிடுவேன் கோழியையும் முட்டையையும். நாய் கோபமா வாழை குத்துச்சு. ஆனா கூட்டம் சிரிச்சுது. நரி சிரிப்பை உசுப்பேற்றுச்சு. ஜோக் 2. நாய்க்கு பிடிச்ச பிஸ்கட் என்ன? நக் நக் பிஸ்கட். ஏன்னா நாய் நக் நக்னு கதவை கடிக்கிறது. அட, எல்லாரும் சிரிச்சாங்க. மந்தை சுவாசம் எடுக்க முடியல. குரங்கு மைக்கு பிடிச்சு சிரிச்சு ஓடிவிட்டது. நகைச்சுவை போட்டியின் உச்சம். இப்போ இருவரும் ஒரே மரத்தில் மேடையில். பொன்னி சொன்னது, நரியே, உன்னோட ஜோக்ல சிரிப்பா இருந்தாலும் கரிசனம் இல்லை. நரி பதில் சொன்னது, நாயே, உன்னோட ஜோக்ல சத்தம் இருக்கிறது, ஆனா புத்தி இல்லை. அவங்க இருவரும் ஒருவரை ஒருவர் பழிச்சாங்க. பார்வையாளர்கள் சிரிச்சு சிரிச்சு கண்ணீர் விட்டாங்க. அந்த நேரம் குரங்கு திடீர்னு சொன்னது, நம்மேல சண்டை போட்டா யாருமே வெல்ல மாட்டீங்க, இருவரும் சேர்ந்து நகைச்சுவை கூட்டணி ஆகணும். அது கேட்ட உடனே நாயும் நரியும் இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள், அப்படியா, அப்போ நம்ம டியோ பெயர் என்ன? குரங்கு சொன்னது, நாய் நரி நகைச்சுவை நிறுவனம், என்ன என்டர்டெயின்மெண்ட். அந்த நாளிலிருந்து நாய் நரி இருவரும் ஒன்றாக காட்சிகள் நடித்து காடு முழுக்க மகிழ்ச்சியாக வைத்தனர். யானை டிக்கெட் வித்தது, குரங்கு மைக்கி பிடித்தது, மயில் நடனமாடியது, காடு முழுக்க சிரிப்பு ஒலி ஒலித்தது. இறுதி பஞ்ச் லைன். ஒரு நாள் நாய் கேட்டது, நரியே, நம்ம பிசினஸ் எப்படி நடக்குது? நரி சொன்னது, நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனா எல்லா ஜோக்குகளும் குரங்கோட கையிலேயே போயிடுது. நாய் சிரிச்சு சொன்னது, அதான், நரியா இருந்தாலும் குரங்குதான் எல்லா சிரிப்பையும் தின்னுது. முடிவு. அந்த காட்டில் யாரும் சண்டை போடவில்லை. எல்லோரும் தினமும் சிரித்து கொண்டே வாழ்ந்தார்கள். ஏனென்றால் நாய் நரி இருவரும் ஒன்றாக சேர்ந்து காட்டை காமெடி ராஜ்யமாக்கினார்கள்.